இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் பொருளாதார முதுகெலும்பு பெண்கள்தான் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் நவீன உலகளாவிய வணிக மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், தமிழ்நாடு ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரத்துறையில் இந்தியாவுக்கே லீடர் என்று சொல்லக்கூடிய இடத்தை தமிழ்நாடு அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைய வேண்டும் என்றால் பெண்களின் பங்களிப்பு இல்லாமல் அது சாத்தியமாகாது என கூறியவர், பொருளாதாரத்தின் முதுகெலும்பே பெண்கள்தான் என்றார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், ஊரக பகுதிகளில் 1 லட்சம் பேர் புதிய தொழில்கள் தொடங்கவும் 53,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் புத்தக பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். வாசிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்தும் விதமாக மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் புத்தக பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் 1.85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புத்தக பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து புத்தகங்களை பார்வையிட்டார். கீழடி நூல்கள், செவ்வியல் நூல்கள், சிறார் நூல்கள், கதை, கவிதை என பல்வகை நூல்களும், உலக மொழி புத்தகங்கள் என சுமார் 10,000 புத்தகங்கள் இதில் இடம்பெற்றுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் உள்ளூர் மக்கள் சுவாமி தரிசனம் செய்யும் வழியை எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி மூடியிருப்பதோடு ரூபாய் 200 கட்டணம் செலுத்தினால் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்று அறிவித்திருப்பது உள்ளூர் பக்தர்களின் வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். மன தூய்மையோடு கோயிலுக்கு வரும் உள்ளூர் மக்களின் மனதை புண்படுத்தும் வகையிலும் அவர்களுக்கு ஆற்றனா துயரத்தை செலவையும் ஏற்படுத்தும் வகையிலும் எடுத்துள்ள கட்டண வசூல் நடவடிக்கைகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். கட்டாய கல்வி உரிமை திட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீட்டிற்கு தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டுக்கான மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு இதுவரை தொடங்கப்படவில்லை என கூறி தொடரப்பட்ட வழக்கில் சமக்ரா சிஷா திட்டத்தில் இருந்து நீக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் எனவும் சட்டப்படி உரிய நிதியை தமிழக அரசுக்கு ஒதுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் உரிய காலகட்டத்தில் இந்த தொகையை தனியார் பள்ளிகளுக்கு எந்த பாரபட்சமும் இன்றி தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை கிராமத்தில் உள்ள வேத மாரியம்மன் கோவில் தேர் பட்டியலின மக்கள் வசிக்கும் தெருக்களில் செல்ல முடியுமா என்பது குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி, கோவில் விவகாரத்தில் அமைதி பேச்சுவார்த்தை என்ற பெயரில் அதிகாரிகள் கட்ட பஞ்சாயத்து நடத்தினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். மேலும் தெய்வங்கள் வழிபடும் இடத்திற்கு அனைத்து தரப்பினரையும் எந்த பாரபட்சமும் இன்றி அனுமதிக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். அறிவியல் பூர்வமான ஆய்வு முடிவுகள் கொடுத்தால் தமிழ் மொழியின் தொன்மையை அங்கீகரிப்பதில் தயக்கம் இல்லை என மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சென்னை தீநகரில் மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மோடி தலைமையிலான அரசில் 11 ஆண்டுகளில் அனைத்து துறைகளும் பரவலான வளர்ச்சி பெற்றுள்ளதாக கூறினார். மேலும் கீழடி குறித்து பேசிய அமைச்சர், தமிழ் மொழியின் தொன்மை, வரலாறு, தமிழர்களின் பண்பாடு, நாகரிகம் குறித்து பல வகையான ஆய்வுகள் கீழடியில் நடந்தபோதும் இன்னும் அறிவியல் பூர்வமான தொழில்நுட்ப ரீதியிலான அதிகமான ஆய்வுகளும் முடிவுகளும் தேவைப்படுகின்றன என்றார். வரலாறும் அது கூறும் உண்மையும் உங்களது மலிவான அரசியலுக்காக காத்திருக்காது என மத்திய பாஜக அரசை அமைச்சர் தங்கம் தென்னரசு கடுமையாக சாடியுள்ளார். கீழடி ஆய்வினை மத்திய அரசு தவிர்த்து வரும் நிலையில் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், முதலில் ஒன்றும் இல்லை என்று கூறி பின்னர் அதிகாரியை மாற்றி நிதியை நிறுத்திய பாஜக அரசு கீழடி அறிக்கையை 2 ஆண்டுகள் கிடப்பில் போட்டு தற்போது ஆதாரம் போதவில்லை என கூறுவது குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் 5350 ஆண்டுகள் பழமையானவர்கள் என உலக அறிவியல் ஆய்வுகள் ஒப்புக்கொண்டாலும் மத்திய அரசு அதனை ஒப்புக்கொள்வதில்லை என்றும் இதனை தயக்கம் ஏன் என தங்கம் தென்னரசு வினவியுள்ளார். தென்மேற்கு பருவமழை தொடங்கியதில் இருந்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில் மழை பெய்து வருகிறது. சென்னையில் இன்று மதியம் வரை வெயில் வாட்டி விதைத்த நிலையில் பிற்பகல் முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் திடீரென இருள் மேகங்கள் சூழ்ந்து இடி மின்னலுடன் கனமழை பெய்தது.
தியாகராய நகர், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர், சேத்துப்பட்டு, எழும்பூர், வடபழனி, தேனாம்பேட்டை, சேப்பாக்கம், திருவள்ளிக்கேணி, நுங்கம்பாக்கம், ஆயிரம் விளக்கு, அண்ணா சாலை, சென்ட்ரல் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. மழை காரணமாக பணி முடிந்து வீடு திரும்புபவர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் சற்று சிரமத்திற்கு ஆளாகினர். தமிழக வட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோல் கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 13, 14ஆம் தேதிகளில் கோவை, நீலகிரி கனமுதல் மிக கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலைய சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த சாரல் மழையால் தரையிறங்க முடியாமல் 8 இண்டிகோ விமானங்கள் வானில் வட்டமடித்தன. நண்பகல் வரை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெயில் வாட்டிய நிலையில் மாலையில் கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்தது. சென்னை மீனம்பாக்கம் பகுதியில் சாரல் மழை பெய்ததாலும் காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததாலும் பாட்னா, டெல்லி, பெங்களூரு, கோவை, துர்காபூர், இந்தூர், ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தாவில் இருந்து சென்னைக்கு வந்த விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்தன. பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக தரையிறக்கப்பட்டதால் பயணிகள் நிம்மதியடைந்தனர். தேர்தல் விதிமீறல் வழக்கில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு உள்ளிட்ட 6 பேரை விடுதலை செய்து திருவண்ணாமலை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு தேர்தல் விதிகளை மீறி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்தியதாக அமைச்சர் ஏவாவேலு உள்பட 7 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தொடர்புடைய 7 பேரில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இறுதி விசாரணைக்காக திருவண்ணாமலை நடுவர் நீதிமன்றத்தில் அமைச்சர் ஏவாவேலு, MP விஷ்ணு பிரசாத் உள்ளிட்ட 6 பேர் இன்று ஆஜராகினர். இதில் 6 பேரும் நிரபராதி என தீர்ப்பளித்து நீதிபதி விடுதலை செய்தார். திமுக வேட்பாளர்கள் வில்சன், சல்மா, சிவலிங்கம், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் இன்பதுரை, தனபால் ஆகியோரின் மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்வாகின்றனர். தமிழ்நாட்டில் மாநிலங்களவை தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் ஜூன் 2ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை நடைபெற்றது. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் உட்பட 13 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். அந்த 13 பேரின் மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. இதில் திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் வேட்புமனுக்கு ஏற்கப்பட்டது. பத்மராஜன் உள்ளிட்ட சுயேட்சை வேட்பாளர்கள் 7 பேரின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. வேட்புமனுக்களை திரும்பப் பெற 12ஆம் தேதி கடைசி நாள் என்பதால் அன்றைய தினம் 6 பேருக்கும் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாமக சமூக நீதி பேரவைத் தலைவர் பொறுப்பில் இருந்து வழக்கறிஞர் பாலு நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு பதில் வழக்கறிஞர் கோபு சமூக நீதி பேரவையின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கும் அக்கட்சியின் தலைவரும் மகனுமான அன்புமணிக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. நான் தான் தலைவர் என ராமதாஸ் கூறிக்கொண்டு அன்புமணிக்கு ஆதரவான கட்சி நிர்வாகிகளை நீக்கி புதிய நபர்களை நியமித்து வருவதால் தொண்டர்கள் இடையே குழப்பம் ஏற்பட்டுள்ளது. பாமக ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் முதற்கட்டமாக 10 மாவட்டங்களில் நடைபெறும் என அக்கட்சி தலைமை குழு அறிவித்துள்ளது. இதுகுறித்து பாமக தலைமை நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாமகவின் உறுப்பினர் சேர்க்கை, கட்சி வளர்ச்சிப் பணிகள் உள்ளிட்டவை குறித்து மாவட்ட அளவில் பொதுக்குழு கூட்டங்களை நடத்துவதற்கு கட்சியின் தலைமை முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதற்கட்டமாக திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 வருவாய் மாவட்டங்களில் நடைபெறும் என்றும் சிறப்பு விருந்தினராக கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொள்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமக மகளிர் மாநாட்டிற்கு அனுமதி கேட்டு அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி டிஜிபியிடம் மனு அளித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி பாமக மகளிர் மாநாடு நடத்தப்போவதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து அம்மாநாட்டிற்கு அனுமதி வழங்க கோரி பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி டிஜிபியிடம் மனு அளித்துள்ளார். அதில் இம்மாநாட்டில் 5 லட்சம் பேர் கலந்து கொள்ள இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் மாநாட்டிற்கு அனுமதி கேட்டு மயிலாடுதுறை எஸ்பி அலுவலகத்தில் வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி மனு அளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்தில் நெல்லை, தஞ்சை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து பேசினர். கட்சியில் சரியாக செயல்படாதவர்களையும் அன்புமணி ஆதரவாளர்களையும் பதவி நீக்கம் செய்து புதிய பொறுப்பாளர்களை ராமதாஸ் அறிவித்து வருகிறார். இந்நிலையில் நெல்லை, தஞ்சாவூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் என பலரும் தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்தனர். இந்த நிலையில் கடலூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட தலைவர்களை மாற்றி ராமதாஸ் உத்தரவிட்டுள்ளார்.
எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என தெரியவந்துள்ளது. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிற்கு மின்னஞ்சல் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து விரைந்து சென்ற வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் அங்கு தீவிர சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரியவந்துள்ளது. ஏற்கனவே கடந்த மாதமும் இதேபோல் எடப்பாடி பழனிசாமியின் சேலம் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதிக இடங்களில் போட்டியிடும் என அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கூட்டணியில் இருக்கும் தோழமை கட்சிகளை திமுக அரவணைத்து செல்ல வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் கடந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்ற நோக்கத்திலேயே திமுக ஒதுக்கிய குறைந்த இடத்தில் மார்க்சிஸ்ட் போட்டியிட்டது எனவும் அவர் கூறினார். நெடுஞ்சாலை, நகராட்சி நிர்வாகத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை ஆகியவற்றின் கட்டுப்பாட்டில் உள்ள சாலைகளில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னையில் துணை முதலமைச்சர் உதயநிதி தலைமையில் நடைபெற்றது. இதில் தற்போதைய சாலைகளின் நிலை மற்றும் புதிதாக சாலை பணிகள், சாலைகளின் நீளம், எண்ணிக்கை குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் அமைச்சர் KN நேரு, நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் முதியோர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அரசின் கடமை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் தேசிய முதியோர் மையங்களை அமைக்க உத்தரவிடக் கோரி மதுரையை சேர்ந்த ரமேஷ் என்பவர் தாக்கல் செய்த வழக்கில் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய முதியோர் மையங்களை அமைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஆவின் நிறுவனம் இருப்பதால் தான் தனியார் பால் நிறுவனங்கள் தனிச்சையாக விலையை உயர்த்தவும் குறைக்கவும் முடியவில்லை என பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் தொழிற்பேட்டையில் உள்ள மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கூட்டுறவு சங்கத்தின் மூலம் நாள்தோறும் 36 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு வரும் நிலையில் அடுத்த ஆண்டில் இந்த அளவு 45 லட்சம் லிட்டர் வரை அதிகரிக்கும் என தெரிவித்தார். மேலும் ஆவின் சந்தையில் மிகப்பெரிய நிலையில் உள்ளதாகவும் அதனால்தான் பாலின் விலையை உயர்த்த முடியாமல் பல நிறுவனங்கள் தத்தளித்து வருவதாகவும் கூறினார். அதிமுக ஒருங்கிணைப்புக்கு எடப்பாடி பழனிசாமி தடையாக உள்ளதாக அதிமுக முன்னாள் நிர்வாகி புகழேந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலங்களவைத் தேர்தலில் அதிமுகவினரின் வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டும் என தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் என கையெழுத்திட எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் இல்லை என்றும் கூறினார். சென்னை ராயபுரம் ரயில் நிலையத்தில் SRMU டிராக் மிஷின் பிரிவினர் சார்பில் யூனிட் அளவிலான கூட்டத்தில் ஒப்புக்கொண்டதை நிறைவேற்ற தவறிய தமிழ்நாடு நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 2013 CRC பதவி உயர்வில் விகிதாச்சாரம் இன்று வரை சரியான முறையில் பின்பற்றப்படாமல் காலம் தாழ்த்துவதன் நோக்கம் என்ன என கேள்வி எழுப்பப்பட்டது. மேலும் முக்கிய பணியில் ஈடுபடுவோரின் ஜீவாதார பிரச்சினைகளை தெற்கு ரயில்வே நிர்வாகம் கண்டும் காணாமல் உள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதுபோல பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றாதை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை கோவிலம்பாக்கத்தில் 2வது முறையாக அரங்கேறிய பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவத்தில் சிறுவன் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னையை அடுத்து கோவிலம்பாக்கம், காந்திநகர் 7வது தெரு மற்றும் பெரியார் நகர் ஆகிய 2 இடங்களில் உள்ள 6 வீடுகளின் வாசலில் நேற்றிரவு அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு தப்பி சென்றனர். இதில் காந்திநகரை சேர்ந்த சிறுவன் காயமடைந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை சிட்லப்பாக்கம் அரசு சேவை இல்லத்தில் குழந்தைகளை பார்க்க வந்த பெற்றோர்களை உள்ளே அனுமதிக்காததால் பெற்றோர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். சிட்லப்பாக்கம் வெற்றிக்கானலில் இயங்கி வரும் அரசு சேவை இல்லத்தில் 13 வயது சிறுமிக்கு காவலாளி பாலியல் துன்புறுத்தல் அளித்த நிலையில் காவலாளியை போலீசார் கைது செய்து மத்திய சிறையில் அடைத்தனர். இதையடுத்து திருவண்ணாமலை, செஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து குழந்தைகளை பார்க்க வந்த பெற்றோர்களை இல்லத்தில் அனுமதிக்காத சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில் கோபத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியது. தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் திட்டத்தில் முறைகேடு நடப்பதாக கூறி CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தூய்மை பணியாளர்களுக்கு அதிகாரம் வழங்கும் வகையில் தொழில் முனைவோர்களாக மாற்றும் திட்டத்தை தமிழக அரசு அறிவித்தது. இத்திட்டத்தில் முறைகேடு நடப்பதாக கூறி யூடியூபர் சவுக்கு சங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் 213 தகுதியான பட்டியலின மக்கள் திட்டத்திற்கு தேர்ந்தெடுத்துள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து யூடியூபர் சவுக்கு சங்கரின் கோரிக்கை மனுவை நிராகரித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
தமிழ் ஏஐ தொழில்நுட்பத்தை ரயில்வே துறையில் பயன்படுத்த விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற தமிழ் ஏஐ தொடர்பான நிகழ்ச்சியில் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக அஸ்வினி வைஷ்ணவ் உரையாற்றினார். அப்போது மின்னணு துறையின் தலைமையகமாக தமிழகத்தை உருவாக்க பிரதமர் மோடி செயலாற்றி வருவதாக கூறினார். மேலும் தமிழ் ஏஐ தொழில்நுட்பம் ரயில்வே துறையில் பயன்படுத்த விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் கூறினார். இந்தியாவில் இதுவரை 6815 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. அதேபோல் இந்தியாவில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் இன்று ஒரே நாளில் இந்தியாவில் 358 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை 219 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 25 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அகில இந்திய அளவில் மற்றும் இன்றி தமிழகத்திலும் கொரோனாவால் எவ்வித உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற 3ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கொரோனாவால் உயிரிழப்பு ஏற்படுவதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாகவும், கொரோனா வைரஸ் வீரியமற்றதாக இருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் கூறினார். இந்தூர் தொழிலதிபர் ராஜா ரகுவன்ஷி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி விஷால் சௌஹான் வீட்டில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். மத்திய பிரதேச மாநிலம் மேகாலயாவில் ராஜா ரகுவன்ஷி தேனிலவுக்கு சென்ற நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இதையடுத்து அவரது மனைவி சோனம் கள்ளக்காதலனுடன் இணைந்து கூலிப்படையை ஏவி ராஜா ரகுவன்ஷியை கொலை செய்தது தெரியவந்தது. இந்நிலையில் கொலையில் சம்பந்தப்பட்ட ராஜா ரகுவன்ஷி, விஷால் சௌஹான் மற்றும் ஆகாஷ் ராஜ்புத் ஆகிய மூவரை போலீசார் கைது செய்ததை அடுத்து கைது செய்யப்பட்ட ஆகாஷ் சௌஹான் வீட்டில் ஷிலாங் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் சம்பவத்தன்று அவர் அணிந்திருந்த உடை கைப்பற்றப்பட்டுள்ளதாக குற்றப்பிரிவு காவல் ஆணையர் பூனம் சந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்துவதில் முழுமையான ஆதரவு கிடைத்ததாக காங்கிரஸ் தலைவர் சசி தரூர் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்க அனைத்து கட்சி நிர்வாகிகள் அடங்கிய 7 குழுக்களை நியமித்து மத்திய அரசு நியமித்தது. அதன்படி காங்கிரஸ் உறுப்பினர் சசி தரூர் தலைமையிலான குழு கயானா, பனாமா, அமெரிக்கா உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டது. இந்நிலையில் பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா திரும்பிய சசி தரூர் பயணம் மேற்கொண்ட 5 நாடுகளிலும் தங்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்பட்டதாகவும், தங்களின் பயணம் உரிய பலனை அளித்ததாகவும் தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் மக்களுக்கு எதிரானது அல்ல என்றும் அதன் ராணுவத்திற்கு மட்டுமே எதிரானது என பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாகிஸ்தான், இந்தியா ஒரே நாளில் தோன்றினாலும் இந்தியா உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக இருப்பதாகவும், பாகிஸ்தானின் நிலைமை மோசமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் பாகிஸ்தானுடனான பிரச்சினையை தீர்க்க மத்திய அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். வரி, போர் நிறுத்தம், இந்திய மாணவர் சேர்க்கை என அமெரிக்கா தொடர்ந்து இந்தியாவை அவமதித்து வருவதாக காங்கிரசின் சுப்ரியா ஷிண்டே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய வம்சாவளி மாணவர்கள் அமெரிக்கா செல்ல சிரமப்படுவதாகவும், அமெரிக்காவில் கல்விக்கான சேர்க்கையில் நிராகரிக்கப்படுவதாகவும் புகார் தெரிவித்தார். மேலும் போர் நிறுத்தத்தின் பெருமையை அதிபர் 12 முறை எடுத்து கூறியதாக தெரிவித்த அவர், இந்தியாவை பாகிஸ்தானுடன் ஒப்பிட்டு பேசி அவமதிப்பதாக குற்றம் சாட்டினார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள ரயில்வே கோட்ட அலுவலகத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். வாகன நிறுத்துமிட கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த அமைப்பினர் ரயில்வே அலுவலகத்தில் முழக்கமிட்டதால் பரபரப்பு நிலவியது. இதையடுத்து அங்கிருந்த ரயில்வே போலீசார் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் குண்டுகட்டாக தூக்கி வெளியேற்றினர். அப்போது மத்திய அரசுக்கு எதிராக அவர்கள் கோஷமிட்டனர். பெங்களூருவில் கள்ளக்காதலை முறித்த பெண்ணை 17 முறை கத்தியால் குத்தி கொலை செய்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவின் கெங்கேரியை சேர்ந்தவர் எஸ். தனியார் நிறுவனத்தில் மென்பொறியாளராக பணியாற்றி வரும் இவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஹரிணி என்ற திருமணமான பெண்ணுடன் பழகி வந்ததாக தெரிகிறது. இந்த விஷயம் ஹரிணியின் கணவருக்கு தெரிய வரவே தனியார் ஹோட்டல் ஒன்றில் எஸ்.ஐ தனிமையில் சந்தித்த ஹரிணி உறவை முறித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஹரிணியை 17 முறை குத்தி கொலை செய்துள்ளார். இதனையடுத்து தலைமறைவாக இருந்த அவரை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழக அரசு நிலங்களை ஆக்கிரமித்து கட்டுமானம் கட்டிய தனியார் நிறுவனத்திற்கு சாதகமாக அரசு அதிகாரிகள் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியான மணிவிளை பகுதியில் கோல்டன் பேலஸ் என்ற பெயரில் கேரளாவை சேர்ந்த அப்துல் சமத் என்பவர் பிரம்மாண்ட கட்டுமானம் கட்டியுள்ளார்.
அரசு நிலங்களை ஆக்கிரமித்து கட்டுமான பணிகளை மேற்கொண்டதாக தனியார் நிறுவனம் மீது வழக்கு தொடரப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் நிலம் அளவீடும் செய்வதற்காக விளவங்கோடு வட்டாட்சியர் தலைமையில் அதிகாரிகள் வந்தனர். ஆனால் தனியார் நிறுவனத்திற்கு சாதகமாக அவர்கள் செயல்பட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். ஆவின் பாலகத்தில் காலாவதியான மோர் விற்பனை செய்யப்பட்ட விவகாரம் குறித்து உரிய விளக்கம் அளிக்க உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னை எள்ளகத்தில் செயல்படக்கூடிய ஆவின் பாலகத்தில் மோர் வாங்கி குடித்த மணிகண்டன் என்பவருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆவின் நிர்வாகம் இதற்கு உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஆவின் பாலகத்தில் பணியாற்றிய ஊழியர் பணிநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் காலாவதியான ஆவின் பொருட்களை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் நகராட்சியில் 13 லட்சம் ரூபாய் கையாடலில் ஈடுபட்ட பெண் ஊழியர் கைது செய்யப்பட்டார். நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த வளர்மதி என்பவர் பத்மநாபபுரம் நகராட்சியில் அலுவலக உதவியாளராக பணியாற்றி வருகிறார். இதைத் தொடர்ந்து கணினி வசூல் மையத்தின் காசாளராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்ட நிலையில் வரி வசூலித்த பணத்தை கையாடல் செய்ததாக வளர்மதி மீது புகார் எழுந்தது. இதையடுத்து நடத்தப்பட்ட தணிக்கையில் 12,63,325 ரூபாய் கையாடல் செய்தது தெரியவந்தது. இதுகுறித்து நகராட்சி ஆணையர் முனியப்பன் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வளர்மதியை கைது செய்தனர். மதுரை தெப்பக்குளம் பகுதியில் அரசு பேருந்தில் படிக்கட்டில் பயணம் செய்த பள்ளி மாணவர் மீது ஆட்டோ உரசி நூலிழையில் உயிர் தப்பிய காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறந்த நிலையில் மதுரையை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் சிலர் பேருந்து படிக்கட்டில் கும்பலாக தொங்கியபடி சென்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த ஷேர் ஆட்டோ மீது மாணவர் ஒருவர் மோதி நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதைத் தொடர்ந்து நல்வாய்ப்பாக அவர் உயிர் தப்பிய நிலையில் இச்சம்பவம் குறித்த காட்சிகள் இணையத்தில் பகிரப்பட்டு வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே மதுபோதையில் பேருந்தை இயக்கிய ஓட்டுநரால் பரபரப்பு ஏற்பட்டது. மறைமலை நகர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான பேருந்தின் ஓட்டுநர் ஒருவர் மதுபோதையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்தை நிறுத்திவிட்டு தாம்பரம் வரை செல்வதாக கூறி பயணிகளிடம் 10 ரூபாய் கேட்டுள்ளார். அப்போது அங்கு இருந்த போக்குவரத்து காவலர் ஓட்டுநரை கீழே இறங்கும்படி கூறியதால் பதறிய ஓட்டுநர் பேருந்தை தாறுமாறாக ஓட்டி சென்ற போது லாரி மீது மோதியது. இதையடுத்து மதுபோதையில் வாகனத்தை இயக்கிய ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பேருந்தை பறிமுதல் செய்தனர். மீனவர்களின் வலையை அறுத்து சென்று துருக்கி நாட்டு சரக்கு கப்பல் மீது மீனவர்கள் புகார் அளித்துள்ளனர். திருவொற்றியூரை சேர்ந்த எழிலரசன் என்ற மீனவர் கடந்த 8ஆம் தேதி தனது ஃபைபர் படகில் 5 மீனவர்களுடன் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றார். அவர்கள் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது சென்னை துறைமுகத்திலிருந்து துருக்கி நாட்டு சரக்கு கப்பல் இவர்கள் மீது மோதுவது போல வந்துள்ளது. இதனால் மீனவர்கள் திகைத்து நின்ற நிலையில் மீனவர்கள் கடலுக்குள் விரித்திருந்த மீன்பிடி வலையை சரக்கு கப்பல் அறுத்து சென்றது. உயிரை கையில் பிடித்துக் கொண்டு கரையேறி வந்த மீனவர்கள் இதுகுறித்து மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்துள்ளனர். வீட்டை ஜீவனாம்சமாக கேட்ட 2வது மனைவியை வெளிநாட்டில் இருந்து கொண்டே கூலிப்படையை ஏவி கணவன் கொல்ல முயற்சி செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சூளைமேட்டை சேர்ந்த வெனீசர் பேகம் என்ற பெண் கடந்த 2ஆம் தேதி இரவு இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் அவரை இரும்பு ராடு கொண்டு தாக்கினர். இது தொடர்பாக தஞ்சாவூரை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி வினோத் மற்றும் முகமது ஆதில் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் துபாயில் உள்ள பெனசிர் கணவர் ஜாகிர் உசேன், மல்லிப்பட்டத்தை சேர்ந்த மாலிக் என்பவர் மூலமாக மனைவி மற்றும் அவரது குடும்பத்தாரை தாக்க பணம் கொடுத்து கூலிப்படையை ஏவியது அம்பலமானது. தஞ்சாவூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் விவசாயியிடம் லஞ்சம் வாங்கிய தலைமை எழுத்தரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். கபிஸ்தலத்தை சேர்ந்த விவசாயி ஒருவர் விலாங்கஞ்சான்றிக்கோட்டு சுவாமிமலை சார் பதிவாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்த நிலையில் தலைமை எழுத்தர் பத்மஸ்ரீ 1500 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதனால் வேதனையடைந்த விவசாயி இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் அளித்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் பயின்ற மாணவனின் தாயாரை பள்ளியின் தாளாளர் தகாத வார்த்தையால் திட்டிய ஆடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஹோலி கிராஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் ஓட்டுநராக பணிபுரிந்த ஆனந்த் என்பவரின் மகன் கடந்த வருடம் 12ஆம் வகுப்பு படித்து முடித்துள்ளார். இந்நிலையில் பொறியியல் பாடப்பிரிவில் சேர்ப்பதற்காக மாணவனின் தாயார் கீதா நிலுவை கட்டணமாக உள்ள 20,000 ரூபாயில் 5,000 ரூபாய் மட்டுமே செலுத்தி மீதமுள்ள தொகையை தனது கணவரின் சம்பளத்தில் பிடித்துக் கொள்ளுங்கள் என கூறி கல்வி சான்றிதழை கேட்டுள்ளார். அப்போது பள்ளியின் தாளாளர் கிருஷ்ணன் என்பவர் மாணவனின் தாயாரை தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இந்த ஆடியோ தற்போது வேகமாக பரவி வருகிறது.
ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே அம்மன் பனையூர் கிராமத்தில் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. அங்குள்ள சுந்தரமூர்த்தி ஐயனார் மற்றும் வீரமாக்காளி அம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி மஞ்சுவிரட்டு போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கடன் கட்ட தவறியதால் மிரட்டல் விடுத்த நிதி நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பெண் போலீசில் புகார் அளித்துள்ளார். அன்னை இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மகேஸ்வரி. இவர் தனக்கு சொந்தமான வீட்டினை தனியார் நிதி நிறுவனத்தில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு அடமானம் வைத்து 6 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுள்ளார். கடனுக்கான தவணையை முறையாக செலுத்தி வந்த மகேஸ்வரி குடும்ப வறுமையால் தவணைத் தொகையை செலுத்த காலதாமமாகியுள்ளது. இந்நிலையில் நிதி நிறுவனத்தின் ஊழியர்கள் தகாத வார்த்தைகளால் பேசியதோடு வீட்டின் சுவர் மீது இது அடமானம் பெற்ற சொத்து, நிதி நிறுவனத்தின் சொத்து என தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் எழுதியதால் பரபரப்பு நிலவியது. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூரில் மூதாட்டி கொலை வழக்கில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். பரமத்திவேலூரை அடுத்துள்ள கொளத்துப்பாளையம் பகுதியில் தனியாக தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த சாமியாத்தாள் என்ற மூதாட்டி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நள்ளிரவில் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக 4 தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. மூதாட்டியின் வீட்டின் அருகே கண்காணிப்பு கேமரா இல்லாததால் கொலையாளியை கண்டறிவதில் சற்று தொய்வு ஏற்பட்ட நிலையில் குளித்தலையில் தலைமறைவாக இருந்த 2 கைது செய்தனர். புதுச்சேரியின் புகழ்பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலின் மகோத்சவ விழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. காந்தி வீதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற இக்கோவிலின் 38ஆம் ஆண்டு மகோத்சவ விழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர்.